மற்ற விலங்குகளிலிருந்து மனிதனை வேறுபடுத்தி காண்பிப்பது இரண்டு தான். ஒன்று உழைப்பு, இன்னொன்று விருந்தோம்பல். வேறெந்த விலங்கும் விருந்தோம்பதுவில்லை. மனிதன் மட்டும்தான் விருந்தோம்புகிறான். அவன் சமூகமாக வாழ்கிற போது விருந்தோம்ப கற்றுக்கொண்டான். சில சமூக விலங்குகள் தாங்கள் வேட்டையாடுகிற உணவை பகிர்ந்து உண்பது உண்டு. அதுவும் மாமிசம் சாப்பிடுகிற அந்த பிராணிகள் தான் உணவை பகிர்ந்து உண்கின்றன. முதலில் சிங்கம் ஒன்றை வேட்டையாடிவிட்டு சென்று விட்டால் பிறகு மிச்சம் இருப்பதை சாப்பிடுவதற்கு கழுதை புலிகளும் நரிகளும் வரும். அதற்கு பிறகு கழுகுகள் வரும். அதற்கு பிறகு எறும்புகள் வரும். ஆனால் மான்களோ காட்டெருமைகளோ தாங்கள் மட்டுமே புல்லை விண்ணும். முதலாவது விருந்தே மனிதன் மாமிசம் சாப்பிடுகிற போதுதான் உண்டானது என்று டெஸ்மண்ட் மாரிஸ் தன்னுடைய ஹியூமன் ஜூ என்கிற அருமையான புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். விருந்தோம்புவது என்பது நாம் எவ்வளவு பேசினாலும், அன்றைய தினம் எவ்வாறு விருந்தோம்பல் இருந்தது என்பதை குறிப்பிட்டாலும், இன்று பலருடைய இல்லங்களுக்கு சென்றால் நீங்கள் எதை கொண்டு வந்தீர்கள் என்று கேட்பார்கள். அதனால்தான் தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, எங்கள் வீட்டுக்கு வருகிற போது என்ன கொண்டு வருவீர்கள், உங்கள் வீட்டுக்கு வருகிற போது என்ன தருவீர்கள். நீ அவள் கொண்டு வா, நான் உமி கொண்டு வருகிறேன், ஊதி ஊதி தின்னலாம் என்கிற பழமொழி உண்டு. சிலர் தேனொழுக பேசுவார்கள், இல்லத்திற்கு சென்றால் தண்ணீர் கூட தரமாட்டார்கள். தமிழ்நாட்டிலே ஒரு பழமொழி உண்டு, வாய் சர்க்கரை கை கருணை கிழங்கு என்று. சிலருடைய இல்லங்களுக்கு சென்றால் அவர்கள் நடந்து கொள்ளுகிற விதமும், நம்முடைய இல்லத்திற்கு வந்தால் அவர்கள் நடந்து கொள்ளுகிற விதமும் வேறு மாதிரியாக இருக்கும். சிலரோ நம் கண் முன்னாலேயே தாங்கள் மட்டுமே தேநீர் பருகுவதை பார்க்கலாம். இதுதான் இன்றைய விருந்தோம்பலாக இருக்கிறது. விருந்தோம்புவதற்கு ஒரு மனம் வேண்டும். யார் வந்தாலும் அவர்களுக்கு எதையாவது கொடுத்து அனுசரணையாக பேசி இளைப்பாற வைப்பதற்கு ஒரு மனம் வேண்டும். அதைத்தான் பாரதிதாசன் குடும்ப விளக்கிலே சொன்னார். இட்டுப்பார் உண்டவர்கள் இன்புற்றிருக்கையிலே, தொட்டுப்பார் உன் நெஞ்சை தோன்றும் இன்பம் என்று சொன்னார். கணவன் மனைவிக்குள் பிரிவு ஏற்பட்டால் கூட விருந்தினர் வருகிற போது அவர்கள் அந்த பிரிவை, பிணக்கை, ஊடலை முறித்து கொண்டு இணைந்து விருந்தோம்புவார்கள் என்பதைத்தான் தொல்காப்பியர் யாரெல்லாம் வந்தால் கணவன் மனைவிக்குள் இருக்கிற ஊடல் தீரும் என்கிற பாடலில் குறிப்பிடுகிறார். தோழி தாயே, பார்ப்பன் பாங்கான், பாணன் பாட்டி, இளையோர் விருந்தினர், கூத்தர் விரலியர், அறிவர் கண்டோர், யாத்த மரபின் வாயில்கள் என்ன என்ப என்று குறிப்பிடுகிறார். விருந்தோம்புவதை பற்றி இன்று நாம் பேச வேண்டிய அவசியம் என்ன? ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மதிப்பிற்குரிய நண்பர் திரு சுந்தராவுடைப்பன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல விருந்தோம்பல் உணர்வு எல்லா நிலைகளிலும் இருந்தது. அவர் குறிப்பிட்டதைப் போல யாழை வைத்து வாளை வைத்து விருந்தோம்பினார்கள். வருகிறவர்களை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அவர்கள் முகம் கோணக்கூடாது என்று அவர்கள் பரிமாறினார்கள். நாங்கள் வாழுகிற காலத்திலேயே இளம் பருவத்திலே வருகிறவர்களை அமர வைத்து அன்பாக பேசி பருக நீர் கொடுத்து வழிகாட்டுகிற பழக்கம் இருந்தது. பற்றாக்குறையுடன் இருக்கிற காலத்தில் விருந்தோம்பல் தலை தோங்கி இருந்தது. இன்று எல்லோரிடமும் பணம் இருக்கிறது, விருந்தோம்பல் மறைந்து விட்டது. துருக்கியிலே ஒரு பழமொழி உண்டு, விருந்தினர்களை வரவேற்காத இல்லம் தேவதைகளையும் வரவேற்காது என்று. நண்பர் சுந்தராவுடைப்பன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல விருந்தினர் என்றால் உறவினர் அல்ல, மைத்துனர் அல்ல, மாமன் அல்ல, சகோதரர்கள் அல்ல, இதுவரை நாம் சந்தித்திராதவர்கள் தான் விருந்தினர். விருந்தினர் என்றால் புதியவர்கள் என்கின்ற பொருளில்தான் விருந்து தானே புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே என்று தொல்காப்பியர் குறிப்பிட்டார். அவர் குறிப்பிட்டதற்கு ஒரு காரணம், யாரெல்லாம் புதுமையாக வருகிறார்களோ அவர்கள் என்பர் பொருள் மட்டுமல்ல, விருந்து என்றாலே புதுமைதான். ஓம்புதல் என்றால் போற்றுதல் என்கின்ற பொருளில் வருகிறவர்களை நாம் விருந்தோம்ப வேண்டும் என்று குறிப்பிட்டார். எல்லோராலும் எல்லா காலத்திலும் விருந்தோம்ப முடிந்ததில்லை என்பதைத்தான் ஔவையார் சொன்னார். ஆர்த்த சபை 101, 1001 புலவர், வார்த்தை 10,000 பூத்த மலர் தன்தாமரை திருவே தாதா, கோடிக்கொருவர் உண்டாயின் உண்டென்றர்,
ஒரு சபையிலே 100 பேருக்கு ஒருவர் தான் வருவார்கள். நீங்கள் ஒவ்வொருவருமே 100 பேருக்கு சமம். 1000-ல் ஒருவர் தான் புலிப்பால் ரவியை போல கவிதை எழுதுவார்கள். அதனால் 1000-ல் ஒருவர் புலவர். ஆனால் மேடையிலே ஏறி பேசுகிறவர்கள் 10,000 பேரில் ஒருவர் தான் பேச முடியும். எதற்காக இந்த நடை மேடை என்றால், பலர்களுடைய கால்களும் கைகளும் நடுங்குவதை மற்றவர்கள் பார்க்க கூடாது என்பதற்காகத்தான். ஆனால் கோடிக்கு ஒருவர் தான் அடுத்தவர்களுக்கு கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட உள்ளம் ஔவையாருடைய காலத்திலும் இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தொல்காப்பியர் சொல்லுகிறார், ஒரு நல்ல செயலை செய்து முடித்தால் அனைவருக்கும் விருந்தோம்ப வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதனால்தான் அருந்தொழில் முடித்த செம்மற்காலை விருந்தொடு நல்லவை வேண்டற் கண்ணும் என்று குறிப்பிடுகிறார். எந்த சிறந்த செயலை செய்தாலும், நீங்கள் போரிலே வெற்றி பெற்றால் விருந்து தர வேண்டும். நீங்கள் ஒரு சாதனை புரிந்தீர்கள் என்றால், வெற்றி பெற்றால் நீங்கள் விருந்து தர வேண்டும் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். விருந்தோம்பலை பற்றி நாம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, கிரேக்கத்திலும் இலக்கியங்களை படிக்கிற போது வருகிறவர்களை எல்லாம் பேணி காப்பாற்ற வேண்டும் என்கின்ற விதிமுறை இருந்ததை பார்க்கிறோம். தேவர்களுடைய தலைவன் ஜிஎஸ், அதை ரோமாபுரியிலே ஜூபிட்டர் என்று அழைப்பார்கள். அந்த ஜிஎஸ் தான் விருந்தோம்பலுடைய கடவுள். அவன் ஜீனஸ் ஜீனியல் என்கிற ஒரு விதியை ஏற்படுத்தினான். ஜிஎஸ் ஜீனிஸ் என்பது அழைக்கப்படுகிற ஒரு பெயர். வருகிறவர்களை எல்லாம் விருந்தோம்புவதை கண்காணிக்கிற தேவனாக அவன் இருந்தான். கிரேக்கத்திலே யாராவது விருந்தினர்கள் வந்தால் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு உடை, படுப்பதற்கு இடம், அவர்கள் இளைப்பாறிக் கொள்வதற்கு வசதி, அவர்கள் திரும்பி செல்லும் வரை பாதுகாப்பு போன்ற அனைத்தையும் அளிக்க வேண்டும். வந்த விருந்தினர்களுடைய கால்களை கழுவி அவர்களுக்கு திராட்சை ரசம் தர வேண்டும். விருந்தினர்கள் தாங்கள் கண்ட இடங்களில் நிகழ்ந்த சம்பவங்களை பற்றியெல்லாம் கூற வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் தூங்கி எழுந்ததும் தான் பெயரை கேட்பார்கள். கிரேக்கத்திலே விருந்தோம்பல் என்பது பெயரை அறிந்து கொள்வதற்கு முன்பே ஆரம்பமாகிறது என்பதைத்தான் கிரேக்க புராணங்களில் நாம் படிக்கிறோம். இந்த மக்கள் ஒழுங்காக விருந்தோம்புகிறார்களா என்று பார்ப்பதற்காக ஒரு முறை ஜிஎஸ் தேவனும் ஹெர்மஸும் பிர்ஜியா என்கிற நகரத்திற்கு போகிறார்கள். அங்கே பாசிஸ் என்கிற வயதானவரும் பாசிஸ் என்கிற பெண்மணியும் அவருடைய கணவன் பிலோமின் என்கிற இருவரும் ஒரு குடிசை வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜிஎஸும் ஹெர்மஸும் எல்லா வீடுகளுக்கும் செல்கிறார்கள். தாங்கள் ஒரு விவசாயியின் தோட்டத்திலே செல்கிறார்கள். ஒருவர் கூட விருந்தோம்பவில்லை. கடைசியிலே அவர்கள் பாசிஸினுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். பாசிஸும் பிலோமினும் அவர்களை வரவேற்கிறார்கள், அமர வைக்கிறார்கள், அன்பாக நடத்துகிறார்கள். அப்போது பாசிஸ் அவர்களுக்கு திராட்சை ரசத்தை ஊற்றுவதற்காக வந்து ஊற்றுகிறார். ஆனால் அவர்கள் கோப்பைகள் நிரம்பினாலும் அந்த குவளையும் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. ஊற்றுகிற குவளையும் நிரம்புகிறது. அப்போதுதான் வந்திருப்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல என்பதை பாசிஸும் பிலோமினும் கண்டுகொள்கிறார்கள். அவர்கள் ஒரே ஒரு வாத்தை வளர்க்கிறார்கள். அவர்களுக்கு சமைப்பதற்காக அந்த வாத்தை பிடிக்க செல்கிறார் பாசிஸ். ஆனால் அது ஓடிப்போய் ஜிஎஸ்னுடைய மடியிலே அமர்ந்து கொள்கிறது. இதை கொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, நாங்கள் இருவருமே தேவர்கள், இங்கே எதற்காக வந்திருக்கிறோம் என்றால் விருந்தோம்பலில் இந்த நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக வந்தோம். இந்த ஊரையே நாங்கள் அழிக்கப் போகிறோம். விருந்தோம்பாத ஊர் எதற்காக இருக்க வேண்டும்? நாங்கள் அழிக்கப் போகிறோம். நீங்கள் இருவரும் அங்கே உயரமாக இருக்கிற அந்த மலையின் மீது ஏறி நின்று கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்ந்த இந்த வீட்டை ஒரு கோயிலாக ஆக்கப் போகிறோம் என்று சொல்கிறார்கள். அப்போது அவர்களும் கேட்கிறார்கள், உங்களுக்கு என்ன வரம் வேண்டும்? அவர்கள் இருவரும் கேட்டது 2 வரங்கள். அந்த கோயிலின் காவலர்களாக எங்களை நியமிங்கள். நாங்கள் இருவரும் ஒரே நேரத்தில் இறக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஒரே நேரத்தில் கணவனும் மனைவியும் இறப்பதை விட வேறு எது பெரிய வரம் இருக்க முடியும்? அந்த வரத்தை அவர்கள் கேட்கிறார். இதுதான் கிரேக்க புராணத்திலே இருக்கிற விருந்தோம்பல் பற்றிய செய்தி. அதே போல ஹோமர் எழுதினார் ஒடிசி என்கிற அற்புதமான அந்த காவியத்திலே யுலிசஸ் திரும்பி வரமாட்டான் என்று, யுலிசஸினுடைய மனைவியை அபகரிக்க வேண்டும் என்று புதியவர்கள் எல்லாம் வந்து அந்த அரண்மனையிலே இருக்கிறார்கள்.
ஆனால் அவர்கள் விருந்தினர்கள் ஆயிற்றே, எப்படி விரட்டுவது? அனைவருக்குமே சாப்பாடு போடுகிறாள் பெனிலோப் என்கின்ற அந்த யூலிசஸின் மனைவி. ஆனால் அவர்கள் வற்புறுத்தலை சமாளிப்பதற்காக என் மாமனாருக்காக ஒரு சவத்துணியை நெய்து கொண்டிருக்கிறேன், அது முடிந்ததும் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி அவள் தினமும் காலையிலே அந்த துணியை நெய்வாள், இரவிலே அதை பிரித்து போட்டு இன்னும் முடியவில்லை என்று காலம் கழிக்கிறாள் என்று ஒடிசியிலே அந்த அற்புதமான வரிகள் வருகின்றன. ரவீந்திரநாத் தாகூர் கூறுகிறார், என் வீட்டுக்கு வந்த விருந்தினர்களே, நீங்கள் நள்ளிரவிலும் வந்தீர்கள், அதிகாலையிலும் வந்தீர்கள். உங்கள் வரவை எனக்கு வசந்த மலர்கள் கூறின, மழை சாரல்கள் கூறின. நீங்கள் இசைக்கருவிகளை கொண்டு வந்தீர்கள், ஒளி விளக்குகளை கொண்டு வந்தீர்கள். நீங்கள் வீட்டை விட்டு சென்ற பிறகு கடவுளின் கால் தடங்களை பார்த்தேன். நான் என் வாழ்வின் இறுதி யாத்திரையில் இருக்கிறேன். நான் உங்களுக்கு என் வாழ்த்து மலர்களை விட்டுவிட்டு செல்கிறேன், உங்களை மீண்டும் வணங்குகிறேன் என்பதுதான் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய அந்த அற்புதமான கவிதை. விருந்தும் மருந்தும் 3 நாள் என்கிற பழமொழியும் தமிழ்நாட்டிலே உண்டு. உன்னுடைய வீட்டுக்கு தினமும் வருகிறவன் சமையல் ரூமுக்கு வருகிற திருடன் என்று டச்சு பழமொழி ஒன்று. உன் வீட்டுக்கு விருந்தினர் வந்தால் முதல் 2 நாள் விருந்து கொடு, 3வது நாள் மண்வெட்டி கொடு என்பது ஸ்வாகிலி பழமொழி. விருந்தும் மூயினும் 3ஆம் நாள் நாரும் என்பது செக்கோஸ்லாவேக்கிய பழமொழி. முதல் நாள் வாழை இலை, 2ஆம் நாள் கையிலை, 2ஆம் நாள் தையல் இலை, 3ஆம் நாள் கையிலை என்பது இந்தியாவிலே நிலவுகிற ஒரு பழமொழி. விருந்தோம்புவது ஏன் முக்கியம் என்பதை நமக்கெல்லாம் சிகரமாக இருக்கிற இலக்கியமான திருக்குறளிலே கூறுகிறார். ஒருவன் இல்வாழ்க்கை வாழ்வதே விருந்தோம்புவதற்குத்தான். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண் செய்தற் பொருட்டு என்று. வேளாண்மை என்றால் உழவு அல்ல, வேளாண்மை என்றால் உதவி என்று பொருள். அப்படித்தான் தொல்காப்பியத்தில் வருகிறது, அப்படித்தான் திருக்குறளில் வருகிறது. ஆனால் நாளடைவில் உழவர்கள் மட்டும்தான் எப்போது வந்தாலும் சோறு படைக்க முடியும் என்கிற காரணத்தால் உதவி என்ற பொருளில் இருந்த வேளாண்மைக்கு மாறி இப்போது அது உழவு தொழிலாக மாறியது. ஆக இல்வாழ்க்கை வாழ்வதே 4 பேருக்கு சாப்பாடு போடுவதற்குத்தான். அதனால்தான் விருந்து புறத்தக்க தானுண்டல் சாகா மருந்தினும் வேண்டற் பாற்று. விருந்தினர்கள் வெளியே இருக்கிற போது சாகாத மருந்தாக இருந்தாலும் நாம் மட்டும் தனியாக உண்ணக்கூடாது, அவர்களோடு பகிர்ந்து உண்ண வேண்டும் என்று திருக்குறள் குறிப்பிட்டார். நண்பர் சுந்தர ஆவுடைப்பன் அவர்கள் மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து என்கிற அந்த திருக்குறளை குறிப்பிட்டார். நாம் விருந்தினர்கள் வருகிற போது முதலில் பார்க்கிற பார்வை மிகவும் முக்கியம். நம் புன்னகையே பூங்கொத்து, பொலிவான முகமே பொன்னாடை, நம் வாய்விரிய சிந்துகின்ற அந்த அன்பான உபசரிப்புத்தான் அவர்கள் மீது தெளிக்கிற பன்னீர் துளி. நாம் அவர்களை உள்ளே அழைத்து செல்லும் விதம்தான் வரவேற்பு பந்தல். அதற்கு பிறகு அவர்களை அமரச் செய்து நாம் செய்கிற அந்த உபசரிப்புத்தான் அவர்களுக்கு தருகின்ற மிகப்பெரிய மரியாதை. விருந்தினர்கள் நம் முகத்தையே பார்த்து கொண்டிருப்பார்கள். அதிலே புன்னகை தோன்றாமல் இறுக்கமாக இருந்தால் உடனடியாக அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நம்முடைய முகக்குறிப்புகள் நமக்கு தெரியாது, வார்த்தைகள் பொய் சொல்லும், ஆனால் உடல் மொழி பொய் சொல்லாது. நம்முடைய முகம் 2,50,000 பாவனைகளை செய்யக்கூடியது என்று உடல் மொழி அறிஞரான ரே பேர்ட் விசில் என்பவர் குறிப்பிடுகிறார். நீங்கள் புன்னகையிலேயே பல நிலைமை இருக்கிறது. பொய்யான புன்னகை வேறு, உண்மையான புன்னகை வேறு. உண்மையான புன்னகை என்றால் கண்களை சுற்றி சுருக்கம் விடும், 2 பக்கமும் உதடுகள் சமமாக விரியும். நீங்கள் சிந்துகிற அந்த புன்னகை மெதுவாக வரும், மெதுவாக மறையும். உங்கள் கண்களிலே ஒரு மலர்ச்சி இருக்கும். இத்தனையும் இருந்தால்தான் அது உண்மையான புன்னகையாக இருக்கும். வருகிறவர்களுக்கு எதை வேண்டுமானாலும் படைக்கலாம். அவர் சொன்னார், இளையான்குடி மாறனார் கீரைகளை படைத்தார் என்று. சங்க காலத்திலிருந்தே கீரைகள் என்றால் எளியவர்களுடைய உணவு என்றுதான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. 2 இடங்களில் கீரைகளை பற்றி சங்க இலக்கியத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று பண்பாட்டு அசைவு என்கிற நூலில் தோப்பா சொல்லுகிறார். அவர் கூறுகிற போது சொல்லுகிறார், கீரைகள் எளியோருடைய உணவாகத்தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று.
முல்லைப்பாட்டிலே கூட அது வரும். நாலடியாரிலே கூறப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒரு விருந்தினரை வரவேற்கிற போது அன்போடு வரவேற்று சோற்றையும் கீரையும் அவர்களுக்கு பரிமாறினால் கூட பரவாயில்லை, அது முக்கியம் என்று. விருந்தினர்கள் வருகிறார்கள், அவர்களை நாம் உபசரிக்கிறோம். அவர்கள் வீட்டுக்கு போனால் என்ன செய்வார்கள் என்கிற எண்ணம் இல்லாமல் அவர்களை உபசரிக்க வேண்டும். அவர்களை நாம் சந்திக்கவே போவதில்லை என்றாலும் நம் இல்லத்திற்கு வந்தவர்கள் என்கிற காரணத்தால் அவர்களை அன்பாக உபசரித்து அவர்களுக்கு தேவையான விருந்தை நாம் அளிக்க வேண்டும் என்பதுதான் அன்றைய தமிழ் மரபாக இருந்தது. அதனால்தான் வருகிற விருந்தினர்களிடம் அவர்கள் இந்த வீடு உங்களுடைய வீடு என்கின்ற உணர்வோடு பழக வைப்பதை நாம் இன்று கூட ஒரு விடுதியினுடைய விளம்பரத்திலே பார்க்கிற போது வீட்டுக்கு அப்பால் ஒரு வீடு என்றுதான் விளம்பரப்படுத்துகிறோம். உங்கள் வீடாக நீங்கள் கருதி கொள்ளுங்கள் என்று. போதி தர்மர் சீனத்திற்கு சென்றார். சீன மன்னன் அவரை சந்தித்தார். நாங்கள் இந்த வசதிகளை எல்லாம் செய்து தந்திருக்கிறோம், இந்த உதவிகளை எல்லாம் செய்திருக்கிறோம், இவற்றையெல்லாம் தானமாக அளித்திருக்கிறோம், எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா என்று சீன மன்னன் போதி தர்மரை பார்த்து கேட்டார். போதி தர்மர் சொன்னார், நிச்சயமாக நரகம்தான் கிடைக்கும். ஏனென்றால் சொர்க்கம் வேண்டும் என்று எதை எதிர்பார்த்து செய்தாலும் அது பலன் இல்லாமல் போய்விடுகிறது. நீ செய்கிற மகிழ்ச்சிக்காக செய்தால் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார். நாம் ஒருவருக்கு விருந்தோம்பினால் நமக்கு எதுவுமே கிடைக்காது என்பது அல்ல. நள்ளிரவிலே கலிபோர்னியாவிலே வயதான 2 பேர் கணவன் மனைவி வந்தார்கள். ஒரு விடுதியிலே சென்று கதவை தட்டினார்கள். எந்த விடுதியிலையுமே அறை காலி இல்லை என்பதால் கடைசியாக புகலிடமாக அந்த விடுதிக்கு வந்தார்கள். அங்கே வரவேற்பறை குமாஸ்தா மட்டும் இருந்தார். அவரை வரவேற்றார். என்ன வேண்டும் உங்களுக்கு? எங்களுக்கு அறை வேண்டும். எல்லா அறைகளும் நிரம்பி விட்டனவே, மழை வெளியே கொட்டென்று கொட்டுகிறது, எந்த அறையும் ஒதுக்க முடியாது, என்ன செய்வது? நாங்கள் இந்த நள்ளிரவிலே எங்கே செல்வது? எங்களுக்கும் வயதாகிவிட்டது. ஒன்று செய்கிறீர்களா? என் அறையில் தங்குங்கள். அந்த அறை வசதியாக இருக்காது, ஆனால் நீங்கள் இரவிலே தங்கலாம். அப்போது நீ எங்கே தங்குவாய்? நான் அங்கே வரவேற்பறையிலே அப்படியே இரவு முழுவதும் உட்கார்ந்து கொண்டே உறங்குவேன். ஏனென்றால் பலர் அப்படி உட்கார்ந்து கொண்டே உறங்குவதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி உட்கார்ந்து கொண்டே உறங்குகிறேன் என்று சொன்னதனால் அந்த அறையை ஒதுக்கி தந்தார். அடுத்த நாள் காலையில் செல்லும் போது அவர்கள் என்ன கட்டணம் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், என்னுடைய அறைக்கு ஏது கட்டணம்? எந்த கட்டணமும் இல்லை, மகிழ்ச்சியாக சென்று வாருங்கள். அவர்கள் இருவரும் சென்றார்கள். 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு ஒரு கடிதமும் நியூயார்க்குக்கு வருவதற்கு விமான சீட்டும் வந்தது. பிரித்து பார்த்தார். விமானத்திலே நியூயார்க் சென்றார். அந்த வந்த பெரியவருடைய பெயர் வில்லியம் வால்ஃப் ஆஸ்டர். அவரை அழைத்து சென்று, இதோ பார், இந்த விடுதியை நட்சத்திர விடுதியை நாங்கள் கட்டிருக்கிறோம், இதற்கு நீதான் பொது மேலாளர், நீதான் பொது மேலாளராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விடுதியை கட்டினோம் என்று சொன்னார். அந்த மனிதருடைய பெயர் ஜார்ஜ் போல்ட். கனிவான உபசரிப்பினால் வயதான தம்பதியரிடம் நடந்து கொண்ட காரணத்தால் அவர் ஒரு விடுதியின் பொது மேலாளராக ஆனார். ஆம், நிச்சயமாக இயற்கை ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு இழப்பீட்டை சரி செய்து கொண்டே இருக்கிறது என்பதை உணர்ந்தால் நாம் கொடுப்பது எதுவுமே நம்முடையதல்ல. சிலர் தருகிறார்கள், ஆனால் கணக்கு வைத்து கொண்டு தருகிறார்கள். சிலர் தருகிறார்கள், பெறுவதற்காகவே தருகிறார்கள். சிலர் தருகிறார்கள், அவர்கள் எப்போது திரும்ப தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். சிலர் மட்டும்தான் தருகிறார்கள், நமக்கும் இது தரப்பட்டது தானே என்கிற எண்ணத்தில் அவர்களே மகத்தான மனிதர்களாக மாறுகிறார்கள். அப்படித்தான் சிறுகுடிக்கிழான் பண்ணன் என்பவன் இருந்ததை புறநானூற்றிலே நாம் படிக்கிறோம். ஒரு சாதாரண பண்ணன் மன்னரால் பாடப்படுகிற அளவிற்கு மகிமை பெற்றதற்கு காரணம், சோருடை கையர் வீறு வீறு எங்க இருகளை சிறார் காண்டும் கண்டும் மற்றும் மற்றும் வினவதும் தெற்றன பணிப்பிசி மருத்துவன் இல்லம் அணித்தோ சேய்த்தோ கூறுமின் எமக்கே என்று புறநானூற்றிலே பசியை ஒரு பிணியாக சித்தரித்திருக்கிறார். உண்மைதான், ஆறாத பணிதான், ஆறாத பசிதான் அனைத்து பிணிகளுக்கும் காரணமாக இருக்கிறது. சரியாக அளிக்கப்படாத உணவுதான் எல்லா நோய்களுக்கும் காரணமாக இருக்கிறது என்று அன்று புறநானூற்றிலே அவர்கள் படித்தார். ஆங்கில சொல்லான ஹாஸ்பிட்டாலிட்டி என்பது
ஹாஸ்பிட்டல் என்பதிலிருந்து தான் வந்தது. அந்த ஹாஸ்பிட்டல் என்பது லத்தீன மூலமான ஆஸ்பைஸ் என்பதிலிருந்து வந்தது. ஹாஸ்பிட்டல் என்றால் விருந்தினர்கள் தங்குகிற இடம். ஹோஸ்ட் என்றால் நம் வீட்டிற்கு வந்திருக்கிறவர்களை உபசரிக்கின்ற ஒரு மனிதர். வந்திருக்கின்ற கெஸ்ட் என்றால் அந்நிய திருமகன் என்று பொருள். அதனால் ஹாஸ்பிட்டல் என்பதிலிருந்து தான் ஹாஸ்பிட்டாலிட்டி வந்தது என்பதால் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை பற்றி பேசுவதால் ஹாஸ்பிட்டலை கவனித்து கொண்டிருக்கின்ற மருத்துவர்களை அழைத்திருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் உழவும் நெசவும் செழித்து ஓங்குகிற ஒரு மாவட்டம், வீரம் நிறைந்த ஒரு மாவட்டம், விருந்தோம்பலுக்கு புகழ்பெற்ற மாவட்டம். தமிழ்நாட்டில் விருந்தோம்பலில் மிகச் சிறப்பாக இருக்கின்ற செட்டிநாட்டு பகுதியை உள்ளடக்கியது இந்த சிவகங்கை மாவட்டம். கண்ணதாசன் கோவையை பற்றி எழுதியிருப்பார். ஏனுங்க எழுந்திங்க உட்காருங்க, ஏ பையா பாயசம் கொண்டு வா, பாப்பா நீ பப்பளம் எடுத்து வை, அப்பப்பா கோவையிலே விருந்து உண்டால் 6 நாள் பசியும் வயிறும் வேண்டும், தப்பப்பா சாப்பாட்டாலேயே சாகடிப்பார், ஒப்பப்பா எடுவள்ளல் இவருக்கு, உயர்வப்பா இவர் உள்ளம் உயர்வின் தேக்கம் என்று. அது செட்டிநாட்டு பகுதிக்கு மிகவும் பொருந்தும். இந்த மண் வீரத்திற்கு புகழ் பெற்றது. 16ஆம் நூற்றாண்டை சார்ந்த சிவகங்கை கோட்டை அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற ஒன்றாக இருந்தது. இந்த மண்ணில்தான் வீரமங்கையாக இருந்த வேலு நாச்சியார் ஆண்டார். வெள்ளையர்களை எதிர்த்த முதல் இந்திய அரசி வேலு நாச்சியார் என்பதை வரலாறு பதிவு செய்து கொண்டிருக்கிறது. அந்த வேலு நாச்சியாருக்கு தளபதியாக இருந்தவர் ஒரு பெண்மணி. வேலு நாச்சியார் தன்னுடைய துணையோடு, மருது சகோதரர்களுடைய வீரத்தோடு, தாண்டவராயன் பிள்ளையனுடைய துணையோடு, அதே நேரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை தளபதிகளாக கொண்டு போராடிய மாபெரும் ராணியாக திகழ்ந்தார். அவருடைய அவையிலே, அவருடைய படையிலே வீரத்தோடு திகழ்ந்தவர் வீரமங்கை குயிலி. இந்த குயிலியின் தாயாரே வீரம் நிறைந்தவர். தன்னுடைய வயல்களை சேதப்படுத்துவதற்காக வந்த காட்டுக்காளையை விரட்டிவதற்காக தன் வீரத்தை காண்பித்து அதிலே தன் உயிரை நீத்தவர். அந்த குயிலி சிலம்பம் கற்றுத் தருவதற்காக ராணிக்கு வந்தவர் ஒற்றர் என்பதை அறிந்து முதலிலேயே சொன்னவர். இரவு நேரத்தில் ராணியை கொல்ல வந்த எதிரியை தான் தாக்கி காயமுற்றவர். அவரை தளபதியாக நியமித்தார். அவரோ முதலாக உலகத்திலேயே மனித வெடிகுண்டாக இருந்தவர். அவர் வெள்ளைக்காரருடைய கிடங்கில் 1780ஆம் ஆண்டு உடல் முழுவதும் நெய்யை பூசிக்கொண்டு தன்னை தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்கில் விழுந்து அந்த ஆயுத கிடங்கை அழித்து தன் உயிரை நீத்தவர். இப்படிப்பட்ட பெருமைகளை கொண்டது மருது பண்டு வீரர்கள்தான் வளரியை கண்டுபிடித்தார்கள் என்று கருதப்படுகிறது. இந்த புகழெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு உண்டு. வீரத்திற்கு மட்டுமல்ல, விருந்தோம்பலுக்கும் புகழ்பெற்ற இந்த மாவட்டத்தை பற்றி அந்த காலத்தில் இந்தியாவிற்கு வந்த மார்க்கோ போலோ குறிப்பிட்டிருக்கிறார். நகரத்தார்கள் எப்படி வணிகத்திற்கு தங்கள் வாரிசுகளை எல்லாம் பழக்குவார்கள் என்கின்ற குறிப்பை மார்க்கோ போலோ எழுதியிருக்கிறார். 2 பாடல்கள் எழுதியிருந்தாலும் தமிழ் இலக்கியத்தில் மட்டுமல்ல, உலக இலக்கியத்தில் ஒப்பற்றவராக கருதப்படுகின்ற கணியன் பூங்குன்றனார் பிறந்தது இந்த மாவட்டத்தில்தான். புறநானூற்றிலே 192வது பாடலையும் நற்றிணையில் 226வது பாடலையும் எழுதியவர் கணியன் பூங்குன்றனார். எப்படி ஆங்கிலத்திலே தாமஸ் கிரே என்பவர் என் எலிஜி ஆன் த கண்ட்ரி சர்ச்யார்ட் என்கிற ஒரே ஒரு கவிதையால் அதிகம் மேற்கோள் காட்டப்படுகின்ற ஒரு கவிஞராக இருக்கிறாரோ, அதை போல யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கின்ற ஒற்றை வாசகத்தால் உலகம் முழுவதும் மேற்கோள் காட்டப்படுகின்ற மாபெரும் கவிஞராக திகழ்ந்தவர் கணியன் பூங்குன்றனார். அவர் நற்றிணையிலே எழுதுகிறார், மரம்சா மருந்தும் கொள்ளார் மாந்தர், உரம்சா செய்யார் உயர் தவம், வளன்கெட பொன்னும் கொள்ளார் மன்னர் என்று குறிப்பிடுகிறார். தன்னுடைய நாட்டு மக்களுடைய வளம் கெடுகிற மாதிரி
வரி வசூலிக்க மாட்டார்கள் மன்னர்கள் என்பதை நற்றிணையின் 226வது பாடலிலே கணியன் பூங்குன்றனார் தெரிவிக்கின்றார். ஒரு முறை அண்ணா பேசினார், வரியை நீங்கள் பணக்காரர்களுக்கு போடுங்கள், ஏழைகளுக்கு போடாதீர்கள் என்று. அப்போது ஏழைகளுக்கு ஒரு வரி, பணக்காரர்களுக்கு ஒரு வரி இருக்க முடியுமா என்று கேட்டதற்கு, நீங்கள் முந்திரி கொட்டையில் போட்டால் அது பணக்காரர்களுக்கான வரி, மொச்சை கொட்டையிலே போட்டால் அது ஏழைகளுக்கான வரி என்று தெரிவித்தார். இந்த கணியன் பூங்குன்றனார் பிறந்த இந்த மண்ணில்தான் கவிஞர் கண்ணதாசனும் பிறந்தார். எல்லையில்லா துயரினிலே இறைவன் வடாவிடில் இல்லையவன் என்பவரையே இறைவனென துதிப்போம் என்று எழுதினார். செவ்வாய்க்கு அடுத்தது புதன் என்று அறிந்து தெரியாத பேதையுண்டோ, அப்பாவி என்னும் சொல்லுக்கோர் இலக்கணம் அவனின்றி யாரும் இல்லை, ஆனாலும் அவனையும் மிஞ்சுமோர் அறிஞனும் அந்நாளில் பிறக்கவில்லை என்று எழுதினார். கடல்பாடி மலைபாடி காக்குத்தன் கதையிலும் சிறிது பாடி உடல்பாடி உடல் பெற்ற கடன்பாடி ஓயாதிருந்த மனமே என்று எழுதினார். கல்வி சிறந்த தமிழ்நாடு, காமராசர் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து உள்ளதும் கெட்ட தமிழ்நாடு என்று எழுதினார். புதிய தமிழ்நாடு என்கிற தலைப்பில் அந்த கண்ணதாசன் இந்த ஊரில்தான் பிறந்தார். இப்படி எண்ணற்ற ஆளுமைகள் பிறந்த இந்த மண்ணில்தான் கோடி கொடுத்த கொடைஞ்சனாக இருந்த அழகப்ப செட்டியாரும் பிறந்தார். கல்விக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அவர் மும்பைக்கு செல்கிறார். ரிட்ஸ் என்கிற ஒரு உணவு விடுதியிலே சென்று தங்குவதற்காக அங்கே இருக்கிற மேலாளரை சந்திக்கின்றார். அறை வேண்டும் என்கிறார். அவரை ஏற இறங்க பார்த்துவிட்டு அறை ஒதுக்க முடியாது, எல்லாம் நிரம்பி விட்டன என்று சொல்கிறார். எவ்வளவு பணம் கேட்டாலும் தருகிறேன் என்கிறார். தர முடியாது என்கிறார் மேலாளர். அந்த உணவு விடுதியினுடைய உரிமையாளரிடம் பேசி 1 மணி நேரத்தில் அந்த உணவு விடுதியையே தான் வாங்கி விடுகிறார். இதுதான் அந்த கோடி கொடுத்த கொடைஞ்சன். இப்படி எத்தனையோ சிறப்புகள் கொண்ட சிவகங்கை மண்ணிலே இந்த புத்தக திருவிழாவிலே இன்று பேசுவதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அண்மையிலே எ ஒண்டர்லேண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் என்கிற சசி தரூர் எழுதிய ஒரு நூலை படிக்க நேர்ந்தது. அதில் பணம் குறித்து எப்படி பல்வேறு விதமான பெயர்கள் இருக்கின்றன என்று அவர் எழுதியிருந்தார். அது குறித்து என்னுடைய சிந்தனையை நானும் செலுத்தினேன். பள்ளிக்கு கட்டினால் அது கட்டணம், அரசுக்கு செலுத்தினால் வரி, உப்புக்கு கொடுத்தால் விலை, ஒப்புக்கு கொடுத்தால் நன்கொடை, உளமாற கொடுத்தால் அன்பளிப்பு, திருப்பி கொடுத்தால் தள்ளுபடி, திருப்தியோடு கொடுத்தால் டிப்ஸ், திருப்பதிக்கு கொடுத்தால் காணிக்கை, திரும்ப வராது என்று கொடுத்தால் கடன், வரம்பு மீறினால் கொடுப்பது அபராதம், வரிசையை மீற கொடுப்பது கையூட்டு, உற்பத்தியை பெருக்க கொடுப்பது மானியம், உற்பத்தியை பெருக்க கொடுப்பது மானியம், உயர்வை கொடுக்க தருவது சலுகை. உயர்வை தர கொடுப்பது சலுகையாக இருக்கிற அதே நேரத்தில் நாம் கல்விக்காக கொடுப்பது உதவித்தொகை, அதுவே ஊதியத்திற்காக கொடுப்பது ஊதியம். வியர்வைக்காக கொடுப்பது கூலி, தயவுக்காக கொடுப்பது கமிஷன். உழைப்புக்காக கொடுப்பது ஊதியம், பிழைப்புக்காக கொடுப்பது ஓய்வூதியம். கருணையோடு கொடுப்பது பிச்சை, காமத்தோடு கொடுப்பது இச்சை. வெள்ளத்துக்காக கொடுப்பது நிவாரணம், பூகம்ப பள்ளத்துக்காக கொடுப்பது புனர் நிர்மாணம். உயிருக்காக கொடுப்பது காப்பீடு, பயிருக்காக கொடுப்பது இழப்பீடு. அச்சடித்ததை கொடுத்தால் பணம், நச்சரித்து பெற்றால் இனா. நிகழ்ச்சிக்கு கொடுப்பது மொய், மகிழ்ச்சிக்காக கொடுப்பது சன்மானம். எழுத்துக்காக கொடுப்பது உரிமத்தொகை, எழுந்து வராதவர்களுக்கு கொடுப்பது நெற்றி காசு என்று யோசித்தேன். இதையே நாம் தாள்களுக்கு விரித்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பார்த்தேன். கடையில் இருந்தால் தாள், கசக்கி எறிந்தால் குப்பை, மடக்கி நீரில் மிதக்க விட்டால் காகித கப்பல், அதிலே கனிவை கொட்டினால் கடிதம், கரிசனத்தை கொட்டினால் கவிதை, தினமும் கிழித்தால் நாளேடு,
உணவை கட்டினால் பொட்டலம், உணர்வை கொட்டினால் கட்டுரை, கனவை கொட்டினால் கொள்கை, செய்தியை தந்தால் நாளேடு, அனுபவத்தை சொன்னால் தன் வரலாறு, நடந்ததை சொன்னால் வரலாறு, உயர்வை சொன்னால் காவியம், கற்பனையை கலந்தால் நாவல், காட்சிப்படுத்தினால் நாடகம், ஆட்சி அமைப்பதை பற்றி சொன்னால் அரசியல் அமைப்பு, இசையுடன் எழுதினால் பாடல், வசையுடன் எழுதினால் அறம், வீரத்தை சொன்னால் மரம், ஈரத்தை சொன்னால் இரங்கல், போற்றி பாடினால் வாழ்த்து, தூற்றி பாடினால் கண்டனம், வரவை சொன்னால் நிதிநிலை, துறவை சொன்னால் மெய்ஞானம், புவியை சொன்னால் புவியியல், பூவை சொன்னால் தாவரம், உடலை சொன்னால் மருத்துவம், கடலை சொன்னால் பூகாலம், குறையை சொன்னால் விண்ணப்பம், கரையை சொன்னால் விமர்சனம், இயற்கையை வனத்தை சொன்னால் இயற்கை, இனத்தை சொன்னால் மரபியல், துன்பத்தை சொன்னால் துன்பையல், இன்பத்தை சொன்னால் இன்பையல். இத்தனையும் இருக்கிற இடம்தான் இந்த புத்தக கண்காட்சி. மற்ற விலங்குகளிலிருந்து மனிதனை வேறுபடுத்தி காண்பிப்பது இரண்டு தான். ஒன்று உழைப்பு, இன்னொன்று